Hello guys, welcome to my channel Chemistry Nebula Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன இதை பத்தி பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா pH டெஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ். அதாவது ஒரு கெமிக்கலை வச்சு pH டெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி pH டெஸ்ட் பண்றதுன்னு வீடியோ உள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா C6H8O7 அதாவது பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நான் ஊத்திக்கிறேன். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ஊத்திக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப், அதாவது இங்க இதுக்கு நேரா இந்த டெஸ்ட் டியூப் பாத்தீங்கன்னா நான் பண்ண சிட்ரிக் ஆசிட் ஊத்திக்கிறேன். சிட்ரிக் ஆசிட் இதை ஊத்திக்கிறேன். கேர்ஃபுல்லா ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா நான் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா NaCHO3 சோடியம் பைகார்பனேட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிறேன். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நான் சோடியம் பைகார்பனேட் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா நான் ஊற்றிக்கிறேன். இது பாருங்க ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா H2O2 அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிறேன். பார்த்தா திறந்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, H2O2 ஹைட்ரோஜன் பெராக்சைடு நேராக பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா H2O அதாவது எதுவும் இல்லை, வாட்டர் தான். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், குடிக்கிற தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாகவே போதும். இது பாருங்கள், ஜெக்கோல இருக்குது, குடிக்கிற தண்ணி தான் இது. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிறேன். இதை பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C2H5OH அதாவது பார்த்தீங்கன்னா OH குரூப்பு, அயான்ஸ் குரூப். அப்போனா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். அதாவது இப்போ நான் என்னென்னா பார்த்தீங்கன்னா எத்தனால் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் எத்தனால் தான் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டெஸ்ட் டியூப், ஃபிஃப்த்து டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன் எத்தனால். இதுங்க கொஞ்சம் ஓகே, இதில் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா pH டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட்ல pH டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். சிட்ரிக் ஆசிட் pH டெஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, கலர் ஒரு ரெட்டிஷ் கலர் பார்த்தீங்கன்னா மாதிரி ரெட்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது பண்ண பாருங்கள். வேறு டிஸ்டர்ப் ஆகும் பாருங்கள். கரெக்டாக பண்ணால் pH லெவல் 2 பண்ணால் வந்திருக்கு. அதாவது பண்ணால் இது ஃபுல் அசிடிக் சொல்யூஷன். நான் பார்த்தீங்கன்னா 50% கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எடுத்திருக்கேன். அதனால ரொம்ப பவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பண்ணால் பேஸில் பண்ணால் வச்சு பார்த்துருவோம். பேஸ் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணால் இது பேஸில் பண்ணால் நான் வைக்கிறேன். அதான் சோடியம் பைகார்பனேட் NaCHO3 எடுத்துக்கலாம். பண்ணால் பண்ணியாச்சு. இப்போ பண்ணால் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக பார்த்தீங்கன்னா இருக்குது. pH லெவல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 9க்கு பார்த்தீங்கன்னா அதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா வருது. அதாவது பார்த்தா 7க்கு
அபவ் பிலோ வந்து பண்ணால் இது இருக்குது. அப்போனா இது வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு H2O2க்கு வந்து பண்ணால் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் பார்த்துலாம் இங்கே வச்சுருங்க. H2O2க்கு வந்து பண்ணால் எக்ஸாம்பிள் pH லெவல் எவ்வளோன்னு வந்து பண்ணால் பார்த்துக்கலாம். H2O2க்கு வந்து பண்ணால் pH லெவல் வந்து பண்ணால் வந்துருச்சு. அதான் வந்து பண்ணால் ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணால் வந்திருக்கு. லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிட்ட வருது, 5.5 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போனா இது வந்து பண்ணால் லைட் ஆசிடிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆஃபாக இருந்து எடுத்துக்காச்சுன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா H2O வாட்டர் வந்து பார்த்தா போடுவோம். ஐயோ எவ்வளோ ஊந்துச்சு. சரி பரவாயில்ல இருங்க, இன்னொரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பண்ணால் எடுக்கிறேன். இன்னொரு பேப்பர் வந்து பண்ணால் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பண்ணால் பார்த்தாலாம் இது வந்து பண்ணால் ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்து பண்ணால் அதுக்கு லைட் க்ரீனிஷாக பார்ப்பீங்க. இது வந்து பண்ணால் கரெக்டாக நியூட்ரல் கிட்ட வந்து பண்ணால் ஒரு 7, அதாவது ஆசிடும் இல்லாமல் பேஸும் இல்லாமல் நியூட்ரல் வாட்டர். நியூட்ரலோட எக்ஸாம்பிள் வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பண்ணால் எத்தனால் ஆல்கஹால் வந்து பண்ணால் போட்டுக்கலாம். இதோடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணால் இருங்க வச்சு பார்ப்போம். ஆசிடிக்காக வந்து பண்ணால் வருது. அதுதான் கைஸ், இதான் கைஸ் வந்து பண்ணால் pH லெவல் பற்றி.